உட்கார்ந்து இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சடனா அவனை தேடுறாங்க, ஆளை காணோம். ஸோ எங்க தான் போனான் அப்படின்னு பார்த்தாக்கா உடனே டாய்லெட்டுக்குள்ள போயிருக்கிறான். டாய்லெட்டுக்கு போனவன் உள்ள போயிட்ட பிறகு 5 நிமிஷம் கழிச்சு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி வந்து அரை நிர்வாணம் இல்ல முழு நிர்வாணமா வந்து நின்று இருக்கிறான். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். அந்த பெண்ணு நிறமாச கர்ப்பிணி, மனசாட்சியே இல்லாம அந்த சொறி நாயி என்ன பண்ணிருக்கிறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுகிட்ட கிட்டத்தட்ட அரை மணி நேரமா செக்ஷுவல் டார்ச்சரை கொடுத்து அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமை கொடுக்க கூடாத. மாசமா இருக்கக்கூடிய பெண்ணு, மாசமா இருக்கிற பெண்ணை வந்து தண்ணி தூக்க விட மாட்டாங்க, வீடு துடைக்க விட மாட்டாங்க, அப்படியே கிளி மாதிரி பொத்தி பொத்தி பார்த்துக்க கூடிய அந்த பெண் அந்த நரக வேதனை எப்படி அனுபவிச்சிருப்பான்னு நீங்க நினைச்சு பாருங்க. அவகிட்ட கடைசி வரைக்கும் போராடி பார்த்தா அவளால காப்பாத்திக்க முடியலன்னா ட்ரெயின் சவுண்ட்ல எதுவுமே கேட்காது. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அந்த ட்ரெயின் டிராவல் ஆகணும், ஏன்னா அவன் இறங்கக்கூடிய அடுத்த ஸ்டேஷனுக்கு. அது